பெண்கள் அதாவது நம்பி வெளியே வரலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வெளியே வர முடியல. ஏன்னா குழந்தைங்கள கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி இப்போ வந்துருச்சு. ரொம்ப பயமாக முதல்லாம் அதாவது பெண்கள்னா தைரியமாக பெண்கள் அதாவது இப்போ படம் எடுத்துருக்குறாங்களே, என்ன படம், விஜய் படம். இப்போ விஜய் படம் எடுத்ததுனால அதில் தைரியம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, சிங்கப்பெண் படம். ஓகே, சிங்கப்பெண் படம்னா பெண்கள்லே ஒரு சிங்கம் தான். அந்த சிங்கத்தை இப்போ வந்து இவனுங்க ஆண்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த கட்சி வந்து சார் பேரை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்கள ரொம்ப தப்பான எண்ணத்தில் பேசுகிறாங்க. ஓகே, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் சார் வருவார்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நாங்கள் பெண்களாக இருந்து எங்கள் சாரை முன்ன கொண்டு வருவோம். அவரை தப்பாக பேசுகிறாங்க. அதாவது அவரை வந்து இந்த வெளியே வரக்கூடாதுன்னு அவரை வந்து ஒவ்வொருத்த இதில் நடந்துட்டு அவர் மேலே பழிய தூக்கி போடுறது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன குழந்தைங்க இப்போ பதி கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவரும் வீட்டில் ஒவ்வொரு சமயம் அவங்க வீட்டு பிரச்சனையும் ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு, மக்கள் பிரச்சனையும் ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளை நம்பி நம்ம மக்கள் வந்து அவருக்கு துணையாக இருக்கிறதுனால அவர் ஜெயிச்சு காட்டணும், நம்ம மக்களுக்காண்டியே ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதான் அதை ஓரம் கட்டிட்டு அவர் வந்து நம்ம மக்கள் நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நம்ம மக்களுக்காண்டி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. எங்கள் தளபதி வந்தால் தான் எங்களுக்கு பெண்களுக்கு நல்லா பாதுகாப்பு, எங்கள் பசங்களுக்கு பாதுகாப்பு. எங்கள் சார் வரணும்னு நாங்கள் கண்டிப்பாக. இருக்குங்க சின்ன. எங்களுக்கு அவங்கள தான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நல்லது செய்வார், நல்லா பண்ணுவார், மக்களுக்கு நல்லா செய்வார், பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு, நல்லா பாதுகாப்பு கொடுப்பாரு, நல்லா இது பண்ணுவார். அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பொறனையை கல்பிடுறாங்க. அப்படி அவர் வரக்கூடாது அப்படின்ட்டு சும்மா ஒரு பொறனையை நிற்கக்கூடாதுன்னு ஒரு பொறுமையாக பேசுகிறாங்க. வருவார். பெண்களுக்கு ஒருத்தருக்கு கொடுத்து பார்க்கலாம், அவ்வளோதான். சரி, அவருக்கு நல்லது செஞ்சா சரிதான். ஆமாம், கண்டிப்பாக ஜெயிப்பார். அந்த மாதிரி விஜய் வர்றாரு திருச்சி கிழக்குல, அவருக்கு திருச்சி கிழக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்காடா? கண்டிப்பாக இருக்கு. என்ன காரணம்டா விஜய் வந்து இங்கே வெற்றி பெறுவார் இல்லைன்னா அவர் வரவேற்பு சொன்ன காரணம் என்ன? எல்லாமே செய்வாருன்ற நம்பிக்கை தான். ஏதாவது இந்த விஷயம் வந்தால் விஜய் வந்தால் சரியாக பண்ணுவாருன்னு ஏதாவது உங்களுக்கு தோணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு நிறையா இருக்கும். அப்படி இப்போ வந்து இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பாதுகாப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பாதுகாப்பு இருக்கு? எந்த பாதுகாப்புமே இல்லை. எந்த பாதுகாப்புமே இல்லை சார். ஆக்சுவலாக ஆட்சியில் விஜய் வாராருமா? சரி, பார்க்குறீங்கம்மா, விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு இருக்காமா? முயற்சி இருக்கணும்ல, முயற்சி இருந்தால் தான் எதுவுமே. ஆனால் மக்களோட அவர் இறஞ்சிட்டார். முதல்வராக வரலாம், வராமையும் இருக்கலாம், அது ஆண்டவன் போட்டது. நம்ம ஓட்டு யாருக்கு போடணும் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். நல்ல ஆதரவு தான். நிற்கட்டும், ஜெயிக்கட்டும், ஆண்டவன் அவங்களுக்கு நல்ல அருளும் தரட்டும். நான் வேண்டாம்லாம் சொல்லலை. எங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யாருக்கு ஓட்டு போடணுன்னு எங்களுக்கு தெரியும். விஜய்க்கு ஓட்டு யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். மக்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு விரும்பட்டும், ஆட்சிக்கு வரட்டும். நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டோம். ஆட்சிக்கு வரட்டும், ஜெயிக்கட்டும், நல்லாயிருக்கும். எக்கச்சக்கமாக இருக்குது. எப்போயே எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள். ஒரு தடவை வந்தார்ல. ஆனால் இங்கே வந்து ஒரு சேதாரமும் கிடையாது திருச்சியில். அதில் கரூரில் மட்டும் எப்படி இவ்வளவு 41 பேர் செத்தது காரணம் என்ன?
திருச்சிக்கு ஃபஸ்ட்டு வந்தார். ஒரு இடையூறும் இல்லை, யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை. ஆனால் கூட்டம் வந்து அலைமோதுச்சு. இல்லைன்னா எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, நாங்கள்லாம் பார்த்தோம். நாங்கள் ஜனப்பிரியா மாடியிலேருந்து பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. இப்போ எப்படின்னு தெரியல. ஆனா வரவேற்பு இருக்குது. நன்றிமா. இல்லைன்னு சொல்ல, சின்ன பிள்ளையிலேருந்து கிழவிங்க வரை விஜய் தான் எல்லாருமே பேசுகிறாங்க. ஏன்னா அவரோட நடிப்பு திறமை, புரியுங்களா?